மற்றும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வழமை போல கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என தெளிவாக கூறியிருந்தார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமே நமக்கு மிகவும் அவசியமானது என்பதையும், நம்முடைய விடுதலைக்கு அதுவே மிக முக்கியமானது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது எந்த காலமும் அது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையாக இருக்க வேணும். அந்த வார்த்தை தான் நமக்கு, அந்த வார்த்தையினால் தான் நாம் பிழைக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் சுவிசேஷம், அந்த வார்த்தை தான் மாம்சமானது, அந்த வார்த்தை தான் நமக்காக மாம்சமாகி இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை தருவதற்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி தான் நாங்கள் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வேத வாக்கியத்துக்கு போவோம். ரோமர் 8:5. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். இப்போ நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது 2 விதமாகத்தான் நாம் நடக்க முடியும். ஒன்றில் மாம்சத்தில் நடக்க முடியும், இல்லையே நாம் ஆவியில் நடக்க முடியும். மாம்சத்தில் நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருப்போம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து
அவர்களுக்கு உணரக்கூடிய இருதயத்தை கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அவர்களை அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் தேவரையில் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தையை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அப்போ கடைசி செய்தியில் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், கடைசி செய்தியில் ஒரு குறிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இறுதியாக அதில் இருந்து நாங்கள் தொடருவோம். அது என்ன நான் கடைசியாக சொன்னேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் நன்மையானதையே நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் நமக்கு தீமையை உண்டாக்குகிற எந்த சிந்தனையும் பரிசுத்த ஆவியானவரில் கிடையாது. அவர் எந்த காலமும் தன்னுடைய இருதயத்தில் நன்மையானதையே வைத்திருக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் உணரும்படியாக தன்னுடைய இருதயத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதே என்னுடைய இருதயத்தில் இருக்குது, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி அதை நாம் உணரும்படியாக தொடர்ச்சியாக நம்ம முன் தள்ளுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அடிக்கடி புஷ் பண்ணி என்னுடைய இருதயத்தில் உங்களுக்கு நன்மைதான் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் உங்களுக்கு நன்மைதான் இருக்குது, ஆனபடியால் நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் இடைவிடாமல் புஷ் பண்ணுறார், நம்ம முன்னோக்கி தள்ளுகிறார். அப்போ நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆவியினால் பிறப்பது, ஆவிக்குள் நிரப்பப்படுவது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது, ஆவியினால் கொண்டு போகப்படுவது, ஆவியினால் போதிக்கப்படுவது, இறுதியாக ஆவியில் நடப்பது ஆச்சரியமும் மேன்மையுமானது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் இவ்வளவுத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆவியில் பிறக்க வேணும், ஆவியில் நிரப்பப்பட வேணும், ஆவிக்கு ஏற்றபடி அவன் நடக்க வேணும், ஆவியினால் கொண்டு போகப்பட வேணும், ஆவியினால் போதிக்கப்பட வேணும், ஆவியிலே அவன் நடக்க வேணும். இவ்வளவும் ஆச்சரியம் மிக்கதும் மேன்மையுமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழி நடத்த வேணும். நாம் அல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறவன் தன்னுடைய சுயபலத்தினால் தன்னை நடத்தக்கூடாது, தன்னுடைய மாம்சத்தினால் நடத்தக்கூடாது. அப்போ கவனமாக அறிய வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரே அந்த கிறிஸ்தவனை எல்லாவற்றுக்கும் நடத்த வேணும், எல்லாவற்றுக்கும் நடத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியில் நடப்பவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆவியில் நடப்பவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்தில் நடப்பவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். வேறு வழி ஒன்றுமே இல்லை.
அப்போ மனதை நெறிப்படுத்தி ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது இலகுவான ஒரு விஷயம் அல்ல. அப்போ ஆவியில் நடப்பவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அநேகமான கிறிஸ்தவர்களோ நாங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகளை பற்றித்தான் இந்த நேரமும் நாங்கள் சிந்திக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறது வழக்கம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் மனதை நெறிப்படுத்தி ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திப்பது அவ்வளவு இலகுவான அலுவல் அல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனதை நெறிப்படுத்தும் முறையை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரையும் சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களில் ஒரு கிறிஸ்தவன் எப்படி மனதை நெறிப்படுத்தி ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது எப்படி என்று சொல்லி அதை பற்றி தெளிவாக ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ரோமர் 12:1-2 போவோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இது யாருக்கு இந்த ரோமர் 12:1-2 சொல்லப்பட்ட விஷயத்தை பவுல் அப்போஸ்தலர் யாருக்கு சொல்லியிருக்கிறார்? கிறிஸ்தவர்களுக்குத்தான் சொல்லியிருக்கிறார். ரோம கிறிஸ்தவர்களுக்கே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய சிந்தையை பெற வேணுமாயிருந்தால் அவர்களுடைய மனம் ஒழுங்குபடுத்தப்பட வேணும், மனம் நெறிப்படுத்த வேணும். அப்போ அந்த நெறிப்படுத்த முறையைத்தான் ரோமர் 12:1-2 தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பதற்கு மனதை நெறிப்படுத்தும் முறையையும் மனதை புதிதாக்கும் முறையையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவிக்குரியவைகளை சிந்திப்பதற்கு எப்படி மனதை நெறிப்படுத்துவது ஒன்று. மற்றது 2வது மனதை புதிதாக்குறது எப்படி என்ற விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பற்றியே இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தை சற்று விவரமாக அதன் ஆவிக்குரிய பொருளை, மிக முக்கியமானது வேத வாக்கியங்களை நாங்கள் எங்களுடைய இந்த உலக படிப்புகள் மாதிரி நாங்கள் படிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேணும். அப்போ இவைகளில் வேதத்திலே ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய பொருளை எப்படி பெற்றுக்கொள்வது, அது பரிசுத்த ஆவியினாலேயே வெளிப்படுத்தப்பட வேணும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அதனை வெளிப்படுத்துவதற்கு வைத்திருக்கிற நிபந்தனைகளை நாம் பின்பற்றி அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதுகள் வெளிப்படுத்தப்படும். அப்போ இதனுடைய இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை விவரமாக பார்ப்போம். முதலாவதாக அப்படி இருக்க 12:1-2 ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோம கிறிஸ்தவர்களுக்கே இந்த கிருபையின் செய்தியை அறிவித்திருக்கிறார்.
அப்போ யாருக்கு இது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ரோம கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இந்த கிருபையின் செய்தியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அது நமக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து அதன் தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு மாதிரி, ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்னொரு மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதில்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோம கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்தே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சேர்த்தே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதனுடைய தாற்பயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள், முதலாவது அப்படி இருக்க சகோதரரே என்றதை பார்த்தோம். இப்போ நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர் மூலம்? இப்படியாக நீங்கள் செய்ய வேணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம வேண்டிக் கொள்கிறார். மகா பரிபூரணமான பரிசுத்தமான நீதியான தேவன். அப்போ தேவன் மகா பரிசுத்தராக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார், அப்போ பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போ அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் பரிபூரணம் இல்லாத பரிசுத்தமற்ற அநீதியான எதனையும் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை முதற்கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மிடத்திலிருந்து பரிசுத்தமானதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார், நீதியானதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஏன்? அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் நீதியாக இருக்கிறார், அவர் மகா பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். ஆனபடியால் நம்மிடத்திலிருந்து அதே மாதிரியே அவர் எதிர்பார்க்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிபூரணம் இல்லாத பரிசுத்தமற்ற அநீதியான எதனையும் நம்மிடத்திலிருந்து தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் முதற்கண் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நான் பரிசுத்தர், அப்போ தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ எங்கே எழுதியிருக்கு? லேவியராகமம் 11:44 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தை அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 1:15-16 என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர், அப்போ கிறிஸ்தவர்களை தேவன் அழைக்கிறார். அப்போ உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என நமக்கு பேதுரு அப்போஸ்தலர் நினைப்பூட்டுகிறார். அப்போ என்ன நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லிக்க, எங்களுடைய அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆனபடியால் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி தெளிவாக பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறார்.
ஆகையால் பரிசுத்தத்தை நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை, பரிசுத்தத்தை ஒரு காலமும் நம்முடைய சொந்த பலத்தில் உருவாக்க முடியாதன்ற ஒரு உண்மையை முதல் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னபடியினால் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதற்கு நம்முடைய முயற்சியினால் நம்முடைய மத முயற்சிகளினாலே ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்போமாயிருந்தால் அது ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த வழிகள் மூலம் பரிசுத்தமாக இருக்க முடியாதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தத்தை வெளிப்படையான செயற்பாடுகளால் ஒரு பொழுதும் நம்மில் உருவாக்க முடியாது. உதாரணமாக கட்டளைகளையும் சட்டதிட்டங்களையும் பிரமாணங்களையும் சுய பலத்தினால சுய விருப்பத்தினால நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு பொழுதும் பரிசுத்தம் சாத்தியப்படாது. அப்போ கட்டளைகளை செய்கிறதுனால, சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறதால, பிரமாணங்களை பின்பற்றுகிறதுனால, எப்படி சுய பலத்தினால சுய விருப்பத்தினால இவைகளை செய்வதன் மூலம் பரிசுத்தம் ஒரு பொழுதும் சாத்தியப்படாதென்ற உண்மையை முதல் கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது சாத்தியப்படுமானால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய சொந்த பலத்தினால, நம்முடைய விருப்பத்தினால, நம்முடைய சுய பலத்தினால அது சாத்தியமாகுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தாலே அது முடியுமாயிருந்தால் கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து மரிக்க வேண்டிய அவசரம் இல்லையே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறத கவனமாக கேளுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ நீதியை சட்டதிட்டங்களாலும் பிரமாணங்களை பின்பற்றுகிறதுனாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாயிருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது ஆறாலே அது சாத்தியப்படும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலேயே பரிசுத்தம் சாத்தியப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினாலேயே பரிசுத்தம் சாத்தியப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நம்மில் செயல்படுத்துவதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்க வேணுமா இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் சட்டபூர்வமாக நிலைத்திருக்கும் பொழுது நான் சட்டபூர்வமாக உங்களில் செயல்பட்டு உங்களில் பரிசுத்தத்தை நான் ஏற்படுத்துவேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாகும். ரோமர் 8:2. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு அவன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறதற்கு
கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் அப்படி நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு சட்டபூர்வமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் அவனில் வல்லமையாக செயற்பட்டு அவனில் பரிசுத்தத்தை ஏற்படுத்துவார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ பரிசுத்தத்தை யார் ஏற்படுத்துவது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதனை சட்டபூர்வமாக செயற்படுத்துவதற்கு அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படி இருக்கிறது. கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படி இருக்க பலி என்பது மரணத்தினால் ஏற்படுகிறது. பலி என்பது மரணத்தினால் ஏற்படுகிறது. கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அவர் நம்முடைய இரத்தத்தை சிந்தி தாமாகவே முழு மனதோடும் முழு விருப்பத்தோடும் நமக்காக சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவரையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறபடியினால் ரோமர் 6:3-5 பிழைத்திருக்கிறபடியினால் அவன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் எனவும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அது தனக்கு சாத்தியமானது எனவும் பவுல் அப்போஸ்தலர் சாட்சியாக சொன்னது போல அவனும் சொல்ல முடியும் என்பதை கலாத்தியர் 2:20 உறுதிப்படுத்துகிறது. அப்படியாயின் இனி நான் அல்ல கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்போ இனி நான் அல்ல என்பது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படும் பொழுது சாத்தியமானது என்பதனை விசுவாசி உணர்ந்திருக்கிறபடியினால் அவனும் கிறிஸ்துவோடு பலியாக்கப்பட்டிருக்கிறான் என்றே தேவன் நோக்குகிறார். அதே நேரம் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்பதனை பரிசீலனை செய்யும் பொழுது விசுவாசி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சரியாகிவிட்டது. நான் இன்னும் விவரமாக இதை பற்றி உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.